வணக்கம். பாலமுருகன். மனித குலத்திற்கே விரோதமான கருத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு குரூரமான கும்பல் இந்த உலகத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்ப்பன கும்பல். அந்த பார்ப்பன கும்பல்கள் அறிவிக்கக்கூடிய தத்துவம் மனு தர்ம தத்துவம், ஆண்டான் அடிமை அப்படிங்கிற தத்துவம். அந்த தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் நிலைநாட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்சிக்கிட்டு அலையக்கூடிய ஒரு கும்பல் மத்திய அரசு ஒன்றிய அரசுங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட மனிதனை எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன சொல்கிறது ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான 2 செய்திகள் இருக்குது. அதை பார்க்கலாம். குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஆனந்தி பென் படேல் அப்படிங்கிற ஒரு லேடி உத்தரப்பிரதேசத்துடைய கவர்னராக இப்போ உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா திருவாய் மலர்ந்திருக்கக்கூடிய கொடுமையான விஷயம் என்னங்கிறத பாருங்கள். பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியாவில் உள்ள ஜனநாயக சந்திரசேகர் பல்கலைக்கழகத்தில் 7/10/2025 அன்னைக்கு 7வது பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. அதில் பங்கேற்க வந்த உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் படேல் அவர் பேசுகிறாங்க. திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழக்கூடாது, லிவிங் டுகெதரை திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழக்கூடாது ஆர்டர் போடுறாங்க. அவ்வாறு சேர்ந்து வாழ்ந்தால் பின் விளைவுகள் நன்றாக இருக்காது. தினமும் திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வோர் இடையே வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு குண்டை தூக்கி அந்த லேடி போடுது. தொடர்ந்து அதற்கு மறுநாள் வாரணாசியில் உள்ள அதாவது 8/10/2025 அன்னைக்கு மகாத்மா காந்தி வித்யாபீடத்தின் 47வது பட்டமளிப்பு விழாவில் அதே ஆளுநர் ஆனந்தி பென் படேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு மகள்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். லிவின் உறவுகளில் இருந்தும் சுரண்டல்களுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகளில் இருந்தும் விலகி இருக்க வேண்டும். நமது மகள்கள் சொல்ல ஒரே ஒரு செய்தி உள்ளது. லிவின் உறவுகள் இப்போது பிரபலமாக இருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்களே முடிவுகளை எடுங்கள். என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் 50 துண்டுகளாக காணப்படுவீர்கள் அப்படி சொல்லவும் பயங்கரமான அதிர்ச்சியில் அந்த ஏரியாவே உறைஞ்சிருச்சு. உச்சநீதிமன்றமே திருமணம் செய்யாமல் இருவர் இணைந்து வாழ்வதை ஏற்று தீர்ப்புகள் பல வழங்கியிருக்கு. ஆனால் இந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேலாள் பாரதிய ஜனதா கட்சியோடைய முதலமைச்சரும் இந்நாள் ஊபி ஆளுநர் ஆனந்தி பென் படேலுக்கு அந்த தீர்ப்புக்கு மாறாக கருத்து பேசிகிட்டு இருக்கிறது. அதுவும் எவ்வளோ வைலண்ட்டான கருத்தை பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் ஜாதி பஞ்சாயத்துகளும் ஆணவ படுகொலைகளும் ஜாதி தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு அதிகமாக நடைபெற்று வருகின்றன. அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் அதை அச்சமூட்டி இது பண்ணுறது சரியில்லை அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா நடக்கிறது என்னது அதோகதி தான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தக்கூடிய விஷயத்தை இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாங்க. இது ஒரு செய்தி. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பனர்களுடைய கால கழுவி அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர். இது எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் டாமோ மாவட்டத்தில் சதாரியா கிராமத்தில் நடந்திருக்கு. அந்த கிராமத்தில் வசித்து வந்த புருஷோத்தம குக்வாகா என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர் கிராம மக்கள் முன்னிலையில் அன்னு பாண்டே என்கிற பார்ப்பன இளைஞரின் கால்களை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக சம்பவம் நடந்திருக்கு. சத்தாரியா கிராமத்தில் மது விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கு. இருப்பினும் பார்ப்பனரான அன்னு பாண்டே தொடர்ந்து மது விற்று வந்ததாக கூறப்படுது. பிடிபட்ட போது கிராம கூட்டத்தில் அவருக்கு 2100 ரூபாய் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அன்னு பாண்டே இதை ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து புருஷோத்தம் குஷ்வாகா அன்னு பாண்டே செருப்பு மாலை அணிவிப்பது போன்ற ஒரு செயற்கை
நுண்ணறிவை படத்தை உருவாக்கி சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததாக கூறப்படுது. உடனடியாக அந்த பதிவை நீக்கி மன்னிப்பு கோரிய போதும் இந்த பார்ப்பன சமூகத்தினருக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள். இந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு குழு ஒன்று கூடி புருஷோத்தமம் தனது செயலுக்கு தண்டனை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணியிருக்காங்க. மனு தர்மம் என்ன பண்ணுது? பார்ப்பான் தப்பு பண்ணினான்னா அவனுக்கு சிகை சேதம், இவரே சூத்திரன் தப்பு பண்ண அவனுக்கு சிறை சேதம், அதுதான் இவனுக்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டும் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் சேர்ந்து வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் விளைவாக புருஷோத்தம் அன்னு பாண்டியன் கால்களை கழுவி அந்த நீரை அருந்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார். மேலும் அவருக்கு 5100 ரூபாய் அபராதம் செலுத்தி பார்ப்பன சமூகத்திடம் மன்னிப்பு கேட்கவும் நிர்பந்திக்கப்பட்டார். வேகமாக பரவி வரக்கூடிய இந்த காணொலியில் புருஷோத்தம் தரையில் முழங்காலிட்டு அன்னுவின் கால்களை கழுவுவது பதிவாகியிருக்கு. இருப்பினும் அது எளிதாக கேட்டுக்கொண்ட புருஷோத்தம் அன்னு பாண்டே தனது குரு போன்றவர் என்றும் இந்த காணொலியில் நீக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். ஆனால் இந்த சம்பவம் குறித்து புருஷோத்தம சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாடா அல்லது கடும் புலி வாழும் காடா அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார். வட நாட்டில் எந்த அளவுக்கு மனித உரிமை மீறல் ஜாதியின் அடிப்படையில் இழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள் வந்துக்கிட்டு நமது நெஞ்சை இதயத்தை புலப்பது போன்றிருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமும் சரி, மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தித்தாள்களும் இந்த மாதிரி செய்திகளை குறிப்பாக கவனம் உணர்த்தி பதிவு செய்யவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துத்துவாவுடைய வெறுப்பை சம்பாதித்து விடுவோம் அப்படிங்கிற பயத்தின் அடிப்படையில் ஒப்புக்கு சப்பானியான செய்திகளை போடுறதுல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள் கில்லாடி கேர் பாக்ஸில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த 2 சம்பவம் ஒட்டு மொத்த இந்தியாவின் மானத்தையே கப்பலேற்றக்கூடிய விஷயத்தை செஞ்சிருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் தனது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கான உரிமை அவளுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு பெண் ஒருவர் லிவிங் டுகெதராக வாழ்வதற்கு அவர்களுக்கு மனித உரிமையின் அடிப்படையில் உரிமை இருக்கின்றதுன்னு சொல்லி பல வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்த போதும் இந்த பார்ப்பன கும்பல்கள் இந்த மனு தர்ம சட்டத்தை எடுத்துக்கிட்டு வந்து எப்படி பொது வெளியில் மிரட்டுறாங்க. 50 துண்டுகளாக நீங்கள் வெட்டப்படுவீர்கள் சொன்னால் இந்த கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எப்படி பாலடைந்த பாசி பிடித்த மூளையாக இருக்கக்கூடிய வன்முறை வெறியாட்டங்களை நாளும் கட்டவிழ்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த RSS பிஜேபி வகைராவுடைய அந்த பழைய வெர்சன் தான் இந்த ஆனந்தி பென் படேல் வந்துக்கிட்டு, அதுவும் பட்டமளிப்பு விழாவில் இந்த பெண் குழந்தைகளை பார்த்து இப்படி பகிரங்கமாக மிரட்டல் வர்றாங்கன்னா ஒரு போலீஸ் என்கொயரி அந்த கிளவி மேலே கிடையாதா? இது எவ்வளோ பெரிய நாடா அல்லது சுடுகாடாங்கிற ரேஞ்சில் இருக்குங்கிறது வேற விஷயம். பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பான் பண்ணையம் கேட்பார் இல்லை. தென்னாட்டை தவிர்த்து அவங்க வடநாட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா அவ்வளவும் பார்ப்பன மயம்தான். அவனுங்களுக்கு ஏக போக உரிமையில் தான் அவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. சொசைட்டிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, எல்லா இடத்துலையும் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அவனுங்களுக்கு கீழே ஜாதிய கட்டமைப்பில் பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அது மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எஸ்டி மலை பழங்குடியினராக இருந்தாலும் சரி, அனைவரையும் சூத்திரர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மிக மிக கேவலமாக அணுகக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த பார்ப்பன கும்பல்கிட்ட இருக்குது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களை அவர்கள் ஒரு உயிர் பொருளாகவே உயிராகவே கருதுவது கிடையாது. அது வேலை செய்யக்கூடிய பண்ணை அடிமைங்கிற ரேஞ்சில் தான் அவன் டீல் பண்ணிட்டு இருக்கானா. இந்த தத்துவங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நமது இந்த நாகரிக காலகட்டத்தில் மனித வாழ்வை சிதைக்கும் அழிக்கும்ங்கிறத வந்துக்கிட்டு நம்ம யோசிக்கணும். அப்போது தந்தை பெரியார் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழி ஒன்றுதான். இந்த மாதிரி கேடிகளையும் அயோக்கிய கும்பல்களையும் துரத்துவதற்கான, அவர்களுடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டு ஓடுவதற்கான, எங்கிருந்து வந்தார்களோ கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தாங்களோ அந்த இடத்துக்கே திருப்பி துரத்துவதற்கான வேலையை நாம் தத்துவ ரீதியாக செய்யாமல் விட்டோம் என்றால் இந்த நோய், இந்த டெங்கு நோய் மாதிரி, இந்த பிளேக் நோய் மாதிரி ஒட்டு மொத்தமாக இந்த சமூகத்தை பாழ்படுத்தி சீழ்படுத்தி விடுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.